Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிருக்கோம் பாபா. ஒருத்தன் வேலைக்கு போனதுனால பணம் பொருள் தேடிட்டு வந்ததுனால அவன் பெரிய ஆளோ இல்லை நான் இந்த குடும்பத்துக்காக பயங்கரமாக தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. எந்த ஒரு விஷயத்துல நான் போய் பொருள் தேடியோ இல்லை நான் இதை டிசைட் பண்ணியோ இல்லை நான் தான் அதை முடிவு எடுக்கணும் அப்படிலாம் கிடந்ததே இல்லை. எனக்கு ஏதாவது ஒன்று தோணுதுன்னா நான் என் மனைவியிட்ட சொல்கிறேன், அவங்களுக்கு ஒன்று தோணுது அது சரி, அப்படி சேர்ந்து தான் இதுவரை செயல்படுத்தியிருக்கோம். என் மகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் என் தாய் தந்தையை உணர்ந்தேன். இப்போ என் மனைவியை கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிட்டோ எனக்கு பெரிய சேலஞ்சஸ். இப்போ என் வீட்டில் நான் மட்டும்தான் பார்க்கணும், இல்லை என் மனைவிக்கு சரி பங்கு அப்படிலாம் இல்லாமல் நாங்களாம் சேர்ந்து தான் ஒரு குடும்பம். இனிய ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு யார் சார் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுறா இன்றைக்கி ஆண்கள் தினத்துக்கு? ஃபஸ்ட்டு என் மனைவி தான், அதுதான் வந்தது. அப்புறம் வேறு யாருமே சொல்ல. அதுக்கப்புறம் கலாட்டா தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது கலாட்டா தான், வேறு யாரும் இல்லை. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் அப்படின்னா யார் சார்? இல்லை, இது பாலினத்தை பிரிக்கிறத விட ஆணுக்கு எவ்வளவு ஒரு நம்ம சொசைட்டியில் என்ன சொல்கிறோம், ஆண் ஒரு குடும்பத்தை கட்டி காக்கிறான், அவன் உழைக்கிறான், அதை பார்க்குறான், ஆண் ஆதிக்கம், அது நிறைய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பாகுபாடு என்னென்னு இல்லாமல் இருக்கிறதா ஆனால் நான் நினைக்கிறேன். என்ன நான் பார்க்குறேன் எப்படின்னா, எந்த வித இப்போ என் வீட்டில் நான் மட்டும்தான் பார்க்கணும், இல்லை என் மனைவிக்கு சரி பங்கு அப்படிலாம் இல்லாமல் நாங்களாம் சேர்ந்து தான் ஒரு குடும்பம், அப்படி தான் இருக்குது. அந்த பிரிவினை இல்லை. இந்த பிரிவினை இல்லாதவோ ஒரு ஆண் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என் மைண்டில் அந்த பிரிவினையே இல்லாத வரை நான் சந்தோஷமாக இருக்கேன். அப்படி ஒரு ஆணாக இருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஒரு மென்னாக நீங்கள் ஃபேஸ் பண்ணின சேலஞ்சஸ் என்னென்ன அண்ட் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இல்லை, இப்போ மென்னாக சேலஞ்சஸ் அப்படின்னா இப்போ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன், எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே அவங்க ஃபாதர் இறந்துட்டார். அவர் தான் அவர் குடும்பத்தை அண்ணன் தம்பி எல்லாருக்குமே அவர் சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிட்டார், பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவர் கல்யாணம் ஆகி நாங்கள் பிறந்து எங்கள் குடும்பத்தை அவர் தான் ஒரு மென்னா இருந்து பார்த்தாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிற ஒரு பொறுப்பு பெருசாலாம் எனக்கு இல்லை. நம்ம சந்தோஷமாக இருக்கணும், போகணும் அப்படிங்கிறது மட்டுமே இருந்தது. நம்ம கல்யாணம் ஆனோன்னா நம்ம நினச்சிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணணும், நம்ம குடும்பத்தை அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அப்போ அதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கற்பனையாகவே மைண்டுக்குள்ளே பெருசாக ஏற்றிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன் பயங்கரமாக. ஆனால் நான் கல்யாணம் பண்ணி எப்போ என் மனைவியை கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிட்டோ எனக்கு பெரிய சேலஞ்சஸ்லாம் இல்லை. எனக்கு அதாவது இந்த மென்னாக நான் சமூகத்துக்குள்ளே பார்க்குறது, ஏதாவது பொறுப்பு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்குள்ள எல்லாருக்குமான ஒரு சம பொறுப்பாக தான் நான் பார்க்குறேன். அதனால் பெரிய சேலஞ்சஸ் இல்லை. இன்றைக்கி இருக்கிற ஒரு ஆண் பெண்கிற பிரிவினை என் மைண்டுக்குள்ளே இல்லாதது, என் குடும்பத்துக்குள்ளே இல்லாதது தான் எனக்கு இவ்வளவு கரெக்டாக பதில் சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறேன். இப்படி இருக்கிறது ஐ எம் ஹாப்பியாக இருக்குது. உங்களுடைய ஒரு மேல் ரோல் மாடல்னால் யார், ஏன்? அஃப்கோர்ஸ் என்னுடைய ஃபாதர் தான். என்னென்னா அவர் இப்படியான என்னை ஒரு சிந்தனையை கொண்டு வந்ததும் அவர் தான், இப்படியான குடும்பத்தை உருவாக்கினதும் அவர் தான். அதனால் என்னுடைய அஃப்கோர்ஸ் என்னுடைய மேல் ரோல் மாடல் என் ஃபாதர் தான். இன்றைக்கி சொசைட்டியில் ஆண்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம்னா என்ன உங்களை பொறுத்த வரைக்கும், அண்ட் அதை எப்படி சரி பண்ணலாம்? குடும்பத்தை அவன் தான் வைக்கிறான் அப்படிங்கிறது நிறையா சொசைட்டிக்குள்ளே இருக்குது, குடும்பத்துக்குள்ளேயும் இருக்குது. பார்க்கையில் என் குடும்பத்துலேருந்து பார்க்கையில் நான் அந்த இடத்துல நான் இல்லை, நான் அந்த இடத்துல இல்லை. எனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குதோ அதே தான் என் மனைவிக்கு இருக்குது. அதில் எந்த விதத்துலேயும் மாற்றம் இல்லை. ஒருத்தன் வேலைக்கு போனதுனால பணம் பொருள் தேடிட்டு வந்ததுனால அவன் பெரிய ஆளோ இல்லை நான் இந்த குடும்பத்துக்காக பயங்கரமாக தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அதே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க என்னை விட சொல்லப்போனால் ஒரு படி மேலே. ஏன்னா இப்படியான ஒரு பொருளை தேடுறதோ இல்லை சமூகத்தை எதிர்கொள்கிறதோ, நான் ஒரு விஷயத்தை பார்க்குறதோ, அவங்க கொடுக்குற பெரிய சப்போர்ட்டு தான் என்னால் அதையும் செய்ய முடியுது. எந்த ஒரு விஷயத்துலேயும் நான் போய் பொருள் தேடியோ இல்லை நான் இதை டிசைட் பண்ணியோ இல்லை நான் தான் அதை முடிவு எடுக்கணும் அப்படிலாம் கிடந்ததே இல்லை.
எந்த விஷயத்துலையுமே. எனக்கு ஏதாவது ஒன்று தோணுதுன்னா நான் என் மனைவியிட்ட சொல்கிறேன், அவங்களுக்கு ஒன்று தோணுது அது சரி. அப்படி சேர்ந்து தான் இதுவரை செயல்படுத்தியிருக்கோம் தவிர. உங்கள் மனைவியோட கரியர்லேயும் அல்லது உங்களுடைய அந்த டெய்லி லைஃப்பில் உங்களோட பங்களிப்பு அவங்க கூட எவ்வளோ இருக்குது அண்ட் எப்படி இருக்குது? அவங்க கேரியர் தான் என் கேரியர், என் கேரியர் தான் அவங்க கேரியர். என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து கிரிமினாலஜி பிஹெச்டி முடித்தாங்க, கோல்டு மெடல். அவங்க வந்து ஒரு வேலைக்கு கல்யாணம் ஆனவுடனே, அது கல்யாணம் நடத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ கல்யாணம் முடிஞ்சவுடனே வேலைக்கு போகணுன்னாங்க, நிஃப்ட்டில் வேலைக்கு. நான் வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி பிக்கப் பண்ணிட்டு வருவேன், வேலைக்கு போவாங்க. அது வந்து பொருளாக கிடையாது, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யணும். நான் எங்கேயுமே தடக்கல. அவங்களே ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 6 மாதம் கழித்து நான் வேலைக்கு போகலைன்னாங்க. சரி வேண்டாம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க வந்து வீட்டில் தான் என்னையும் என் மகளையும் அவங்க தான் பார்த்துக்க ஆரம்பித்தாங்க. இப்போயும் அவங்களுக்கு வந்து ஏதாவது திடீர்னு ஏதாவது இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில்வர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் அது வேண்டாம் அப்படின்னாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது செய்து கொடுக்குறது தான், அதுக்கு செய்து கொடுக்குறது இல்லை, அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான். அவ்வளோதான், வெறும் பொருள் மட்டும் இல்லை, அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு என்ன தேவையோ, நான் இன்றைக்கி நான் என்னென்னலாம் எனக்கு நான் ஒரு கேரியருக்குள்ளே ட்ராவல் ஆகிறேனோ அதுக்கு பூராமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் அந்த 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்க்கு என்ன பண்ணுறீங்க? நிறையா படிக்கிறேன், புத்தகம் படிக்கிறேன், நிறைய எழுதுகிறேன். அதுதான் இப்போ இதிலே சொன்னோம், எழுதுறதுக்காகவே நான் ஒரு ஆஃபீஸ் ஷூட் பண்ணேன். ஏன்னா யோசிக்கிறத வந்து நான் ரொம்ப வருஷம் எழுதணும் அப்படிங்கிறது தோணுச்சு. நிறைய சிந்திக்கிறத என் மனைவியோடு பகிர்ந்துக்கிறேன். அது கதையாக மட்டும் இல்லை, என்னுடைய எண்ணத்தோட ஒரு விஷயமா. அப்புறம் எக்ஸசைஸ், யோகா, இது வந்து கம்பல்சரி, அது வந்து லைஃப்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் என்னை வந்து மென்டல் ஹெல்த்துக்கு எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டும் சரி, நீங்கள் ரீடிங்கும் சரி, உங்கள் முதல்ல நீங்கள் படிக்க ஆரம்பிச்சினாலே உங்களுக்கு அந்த எமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நான் நம்புகிறேன். எனக்கு அதுதான் இருக்குது. ஒரு 3 புக் சார், இப்போ உங்ககிட்ட ஒரு பையன் வந்து கேட்குறான், ஒரு இளைஞன், சார் எனக்கு புக்கு படிக்கணும்னு ஆர்வமாக இருக்குது, உங்ககிட்ட கேட்குறேன் சார், ஒரு 3 புக்கு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன புக் சஜஸ்ட் பண்ணுங்கள்? எனக்கு பிடிச்ச மாதிரி புத்தகங்கள்னால் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ரைட்டர் வந்து சுந்தர ராமசாமி அவர்களுடைய ரைட்டப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய கதைகளில் வந்து சிறுகதைகள் நிறையா இருக்குது. அவருடைய கதைகளை வந்து நான் படித்து நாடகங்களாக போட்டிருக்கேன். அது மாதிரி புதுமைப்பித்தனுடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்பவும் பிடிச்சது, எனக்கு ஒரு மாறுதலாக உருவாக்குனது என்னுடைய குரு அப்படின்னு சொன்னால் நா. முத்துசாமி அவர்கள். அவருடைய எழுத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நாற்காலிக்காரனாக இருக்கட்டும், படுகளமாக இருக்கட்டும், அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய கதைகள் ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய தூக்கத்தை கெடுத்த, உங்களை ரொம்ப பாதித்த ஒரு புத்தகம்னா என்ன சார் நீங்கள் படித்ததில்? நிறையா இருக்குது. ஆனால் ரொம்ப ரீசெண்டாக எனக்கு சொல்லணும்னா நான் நாற்காலிக்காரன் நான் சொல்லுவேன் முத்துசாமி சாரோட. ஏன்னா 2022 நாடகமாக அது ஏற்றப்படுது. அப்போயும் அது இன்றைக்கி நடந்த மாதிரி இருக்குது. 2050 போட்டாலும் அன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு எழுத்து எப்படி பரிணாமம் அப்படி ஒரு ட்ராவல் ஆகுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப விஷயமா இருக்குது. என்னென்னா ஒரு விஷயத்தை படித்தா இது பழைய கதை, பழைய படம், இல்லை அப்போ நடந்தது, அந்த காலத்தை நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் நிகழ்காலத்துக்குள்ளே அன்னன்னைக்கு நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நாற்காலிக்காரன் வந்து எனக்கு தூக்கத்தை கெடுத்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயமா நான். ஒரு ஆண் தன்னோட எமோஷன்ஸை ஓப்பனாக சொல்ல எப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம்? ஆணோட எமோஷன் தனியாக ஒரு அறையில் இருந்தால் அவங்களால அந்த எமோஷனில் வெளிக்காட்டணும். அழுகையாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். உங்களுக்கு தனியாக ஒரு இடம் தேவைப்பட்டால் உங்களால் எப்படி ஓப்பன் பண்ண முடியுதோ அதே மாதிரி ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. யாருன்னா கூட இருக்கிற அது மனைவியோ, தோழனோ, தோழியோ, அம்மாவோ, அப்பாவோ, அண்ணனோ, தம்பியோ, யாரோ ஒருத்தர், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் இருந்தார்னா அவங்க. உங்களுடைய மகள் பிறந்ததுக்கு பிறகு ஒரு அப்பாவாக நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆணாக மாறினீங்க? என் மகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் என் தாய் தந்தையை உணர்ந்தேன். அதுக்கு முன்னாடி என் தாய் தந்தையை நான் வந்து அவங்க ஒரு கடமையாக தான் நான் பார்த்துருக்கேன். அவங்க எனக்கு செஞ்ச விஷயங்களையோ, அவங்களுக்கு நான் பண்ண விஷயங்களோ, இல்லைன்னா
அவங்க பெற்றாங்க அப்படி அவ்வளோதான். அது ஒரு பெரிய ஒரு விஷயமா எனக்கு தெரியல. அது எங்கே என் மகள் மூலமாக தான் என் தாய் தந்தையை பார்த்தேன்னு சொல்ல முடியும். என் மகள் மூலமாக நல்ல தந்தையாக மாறல, நல்ல மகனாக மாறியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். என் மகள் மூலமாக நான் எப்படி என் மகள் மேலே பாசத்தை காட்டுறேனோ, அன்பை காட்டணும், இப்படித்தானே எங்கள் அப்பா காட்டியிருப்பாங்க, எங்கள் அம்மா காட்டியிருப்பாங்க. அதனால் என் மகள் மூலமாக நான் நல்ல மகனாக மாறியிருக்கேன். நல்ல தந்தையாங்கிறத விட நல்ல மகனாக மாறியிருக்கேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிருக்கோம் பாபா.